அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். மனிதர்களாகிய நாம் வாழ்வில் என்றும் பொறுமையாக இருப்போம், பொறுப்புடனும் இருப்போம். இதில் நாம் பார்க்கப் போவது குழந்தைகளுக்கான திருக்குறள் கதை மற்றும் வாழ்க்கை பாடம். திருக்குறளின் அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்தில் வரும் இந்த குறள் அதன் கருத்தை விளக்கும் ஒரு சிறு கதையையும் இதில் காணலாம். திருக்குறள் 35. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். பொருள்: பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் ஆகிய இந்த 4 குற்றங்களுக்கும் இடம் தராமல் வாழ்வதே உண்மையான அறம் ஆகும். இதன் சிறுகதை: உண்மையான உயர்வு. ஒரு ஊரில் சோமு, ராமு என்று 2 நண்பர்கள் இருந்தனர். சோமு எப்போதும் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுபவன். ராமுவோ அமைதியானவன், உழைப்பை நம்புபவன். ஒருமுறை ஊர் திருவிழாவில் ஒரு போட்டி நடத்தப்பட்டது. அதில் வெற்றி பெறுபவருக்கு பொற்காசுகள் பரிசாக அறிவிக்கப்பட்டது. போட்டியில் ராமு சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற்றான். இதைக் கண்ட சோமுவுக்கு பயங்கரமான பொறாமை ஏற்பட்டது. இவனுக்கு எப்படி பரிசு கிடைக்கலாம் என்று உள்ளுக்குள் புழுங்கினான். பரிசாக கிடைத்த காசுகளை விட இன்னும் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற பேராசை சோமுவுக்கு வந்தது. அவன் குறுக்கு வழியில் பணம் ஈட்ட முயன்று தோற்றுப்போனான். அந்த தோல்வியால் ஏற்பட்ட கோபத்தை அவன் ராமுவிடம் காட்டினான். ராமுவை சந்திக்கும் போதெல்லாம் அவனைப் பற்றி இழிவாகவும் மனதை புண்படுத்தும்படியும் கடுஞ்சொற்களை பேசினான். இறுதியில் கோபத்தாலும் பேராசையாலும் சோமு தன் நிம்மதியை இழந்து நோயுற்றான். ஆனால் ராமுவோ சோமு தன்னை திட்டினாலும் அமைதியாக இருந்தான். ஒருநாள் ராமு சோமுவை சந்திக்க வந்தான். நண்பா, இந்த பொறாமையும் கோபமும் உன்னைத்தான் அழிக்கும். இதையெல்லாம் விட்டுவிட்டு பார், உன் மனமும் உடலும் தானாக குணமாகும் என்றான். சோமு அன்று உணர்ந்தான், ஆடம்பரமான தான தர்மங்கள் செய்வதை விட மனத்திற்குள் இருக்கும் அழுக்கு சிந்தனைகளை நீக்கி வாழ்வதே மிகப்பெரிய அறம் என்று. அன்று முதல் அவன் பொறாமை, பேராசை, கோபம், கடுஞ்சொல் ஆகிய 4ஐயும் தவிர்த்து வாழத் தொடங்கினான். இந்த குறள் விளக்கும் 4 விஷயங்களில் பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் இவை வெல்வது மிக கடினம். இவை அனைத்தும் வாழ்வில் வென்று காட்டுவது நமது சவாலாகும். மேலும் இதுபோல் மற்றொரு திருக்குறள் கதைகளுடன் மீண்டும் இந்த சேனல் வழியாக நாம் சந்திப்போம். எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.